Good morning, students. Today we can see the first lesson in social studies. The title of the lesson is What is History? So, what is history? History is something that which helps to know about our past. நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் ஹிஸ்ட்ரி. வரலாறு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அது இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கும்போது என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடத்தை படிக்கும்போது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு நோ வாட் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட், டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஏன் யாராவது வந்தோன்னா ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு பாடத்தை படிக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். டு லேர்ன் அபவுட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, அதை நான் சொல்கிறேன். ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறேன், சரியா? To know how paintings portray the daily activities of the prehistoric man. To understand the importance of history and historical researches. சரி, இது போகிறதுக்கு முன்னாடி காலங்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா பிசிஇ சிஇ அப்படின்னு பிரிக்கிறாங்க, சரியா? இப்போது பிசிஇ அப்படிங்கிறது என்னென்னா பிஃபோர் காமன் எரா, சிஇங்கிறது காமன் எரா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து காமன் எராவில் இருக்கோம், சரியா? இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் லெசன். அடுத்தது வரும்போது நான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Tamilini enters her house from school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. She collects her school bag and asks Tamilini to refresh herself. She gives Tamilini some snacks to eat. Then she asks Tamilini about the school activities of that day. Mother: Tamilini, what subject did you study today? History, ma. Oh, nice. Did you properly understand what history is? Yeah, I understood something about history. Can you please tell me more about history? Tamilini வந்து ஸ்கூல்லேருந்து she comes from school. Her mother is asking, she gives some snacks to her after she returns from school. And இன்னைக்கு what did you learn in school அப்படின்னு கேட்கும்போது அவள் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறான். அப்போ மதர் இஸ் ஆஸ்கிங், ஹிஸ்ட்ரி பற்றி உனக்கு தெரிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு இன்னும் நிறைய சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் அ chronological order. What do you mean by history? You have to memorize this. Do you know? History is the study of past events. Eventsனா நிகழ்வுகள். அப்போது இதற்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அதை வந்து க்ரொனலாஜிக்கல் ஆர்டர்னால் அந்த வரிசைப்படி. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பிசிஏ பிஃபோர் காமனரா, அதில் அந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்தி வரலாறை சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரொனலாஜிக்கல் ஆர்டர். இப்போ மதர் கேட்குறான், அம்மா ஹிஸ்ட்ரி பற்றி யூ சே சம்திங் அபவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னதுக்காக கேட்குறாங்க. மதர்: வாட் இஸ் யுவர் நேம்? தமிழினி வந்து சொல்கிறா, தமிழினி. அம்மா கேட்குறாங்க, டெல் மீ யுவர் மதர்ஸ் நேம். மை மதர்ஸ் நேம் இஸ் சுமதி அப்படின்னு தமிழினி சொல்கிறா. ஃபாதர்ஸ் நேம் அதியமான். டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஃபாதர். உங்கள் அப்பா பேர் வந்து என்னது? அதியமான்னு சொன்னேன். அவங்களுடைய அப்பா, அதாவது உன்னோட தாத்தா பேர். அதுக்கு தமிழினி இஸ் ஆஸ்கிங், யூ மீன் கிராண்ட்பா? சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறான். மதர்: டு யூ நோ த நேம் ஆஃப் கிரேட் கிராண்ட்பா? அப்பா, தாத்தா. கிரேட் கிராண்ட்பான்னா இங்கிலீஷில் கிரேட் கிராண்ட்பா, தமிழில் வி கால் தெம் அஸ் கொள்ளு தாத்தா. அப்போ மிஸ்டர் சிதம்பரம்ஸ் ஃபாதர். சிதம்பரம்ஸ் ஃபாதரா? தாத்தாவோட அப்பா பேரா? தமிழினி: கிராண்ட்மா ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ அபவுட் ஒன் கிரேட் கிராண்ட்பா. யூ வாண்ட் தட் கிரேட் கிராண்ட்பாஸ் நேம் மாமா? பாட்டி என்கிட்ட எப்போவுமே கொள்ளு தாத்தாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த தாத்தாவோட பேர் வேணுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். எஸ், யுவர் கிரேட் கிராண்ட்பாஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராமசாமி. ஓகே. Often your father shows proudly a very old wooden pen and used to tell us it was his grandpa's pen. Do you remember it? அப்பா எப்போவுமே பெருமையாக நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருப்பார், இது வந்து என்னோட தாத்தாவோட பென்னுன்னு சொல்லி. தமிழினி: எஸ் அம்மா, நார்மலி he keeps it in a beautiful wooden case. Where does the grandfather keep the beautiful pen? In a wooden case on his table. Is that the one? அதைத்தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். You're right தமிழினி, நீ சொல்கிறது கரெக்ட். We cannot write with that pen now. இப்போ அந்த பென்னை எழுத முடியாது. பட் ஃபாதர் ஹேஸ் கெப்ட் இட் அஸ் அ ட்ரெஷர். அது ஒரு புதையல் மாதிரி வச்சு காப்பாற்றுறாங்க. இஃப் யூ ஆஸ்க் யர் ஃபாதர் அபவுட் தட், ஹி வில் ஷோ யூ த டைரி ரிட்டன் பை யர் கிரேட் கிராண்ட்பா வித் தட் ஓல்டு பென். அந்த காலத்துலேயே இந்த பேனாவை வச்சு அவர் ஒரு டைரி எழுதின டைரி கூட அப்பா அவங்ககிட்ட இப்போ காமிப்பார்.
அப்படியே காமிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? If you ask your father about that, he will show you the diary written by your great grandpa with that old pen. From that diary we come to know that your great grandpa was a literate. Literate na a person who is a studied person. படித்தவரை தான் லிட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ த ஆப்போசிட் ஆஃப் லிட்ரேட் இஸ் illiterate. while most of his villages were illiterates. அந்த காலத்தில் தாத்தா கூட இருந்தவங்களை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே படிக்காதவங்களாக இருந்தாங்க. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his diary writings. இப்போ அந்த டைரி நம்ம எடுத்து பார்க்கும்போது we can understand the lifestyle. லைஃப்ஸ்டைல்னா வாழ்க்கை முறை ஆஃப் தட் பீரியட். அந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தே கேரிட் அவுட் அப்படிங்கிறத we can know from his diary writings அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. What are the other sources that help us understand the lifestyle of Stone Age people? We came to know their hunting style through their paintings on the rocks and the walls of the caves. Rock paintings? It sounds really surprising. Why did they draw these paintings? சரி, வேறு அந்த காலத்தில் டைரியில் எழுதுனதை வச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது தமிழினி கேட்குறா, வாட் ஆர் த அதர் சோர்ஸஸ்? என்னென்ன சோர்ஸஸ் மூலமாக பழைய கற்கால மக்களுடைய வாழ்க்கைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எதில் பார்த்தோமா நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு மதர் இஸ் சேயிங், we came to know their hunting style through their paintings on the rocks and walls of the caves. தமிழினி என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஹண்டிங் ஸ்டைல், வேட்டையாடும் முறை வந்து அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸை எங்கே வரைஞ்சாங்க, தே பெயிண்டட் ஆன் த ராக்ஸ். அதே மாதிரி குகையோட சுவர்களில் வரைய ஆரம்பித்தாங்க. ராக் பெயிண்டிங்ஸ், இட் சவுண்ட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். why did they draw these paintings? ஏன் அவங்க இதை வரைஞ்சாங்க? அதில் மதர், some would have stayed back. அதாவது ஹண்டிங் போகாமல் வாழ்ந்த மக்களில் கொஞ்சம் பேர் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து வித்தவுட் ஜாயினிங் த ஹண்டிங் டீமோட வேட்டைக்கு போகாமல் காட்டுக்குள்ளே தங்கி இருந்தவங்களுக்கு வந்து பொழுது போகாமல் for their hobby. So for their benefit these pictures could have been drawn. They might have done it as a part of their pastime. ஒரு ஹாபிக்காக அவங்க அதை அப்படி பண்ணியிருப்பாங்க. தமிழினி, certainly அம்மா, that is how we identify their lifestyles, isn't it அம்மா? அப்படி தான் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். எங்கே? ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள். ஸ்டோனேஜ்னால் கற்கால மனிதர்களை பற்றி நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயிண்டிங் மூலமாக, அவங்களுடைய வேட்டையாடும் நுணுக்கங்கள், முறைகளை வந்து நம்ம அவங்க வரைஞ்ச பெயிண்டிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேர் டிட் தே ட்ரா? தே ட்ரா ஆன் த ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். குகைகளோட சுவர்கள்லையும் பாறைகள் மேலேயும் வரைஞ்சி வச்சாங்க. Well said Tamilini. The period between the use of first stone tools and the invention of writing system is prehistory. Prehistoryங்கிறது என்னென்னா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், ரிட்டன் ஹிஸ்ட்ரி இல்லாத காலத்தை தான் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஸ்டோனேஜ் மக்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்க வரைஞ்ச குகைகள்லையும் சுவர்கள்லையும் பாறைகள்லையும் வரைஞ்ச ட்ராயிங்ஸை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். Stone tools, excavated materials and rock paintings are the major sources of prehistory. அந்த ஸ்டோன் டூல்ஸ், அப்புறம் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள், அப்புறம் ராக் பெயிண்டிங்ஸ், இது மூலமாக தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறோம்.